அவங்களுடைய ரூம் திராசில் எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி வாங்க. open. Shelly! Standing, Labor, hands up. Labor, Ajmi. Hands on. Hey! We got power! And we have blood! We got power! ஷியான் உடம்பு முடியாம அவங்க படுத்திருக்க மாதிரியே தான் இருக்கு. ஸோ ஷியான் வந்து நம்ம விட்டு அடைஞ்ச மாதிரி தெரியல. இருந்தாலும் ஷியான் நம்ம விட்டு போகிறாங்கப்ப ரொம்ப இதயம் கணக்குது. ஸோ உங்களுடைய அத்திரியோட சார்பாக ஷியானுடைய பாதங்களுக்கு நம்முடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் அவருடைய ஆத்மா சான்றிதழ்களுக்கு நம்ம அவருடைய பாதம் தொட்டு வணங்கி அவருடைய ஆர்வத்தின்படி ஐஷன்ஜு கராத்தே அசோசியேஷனுக்கு இந்த சீஃபாக பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தரும் சீஃப் தான், ஏன்னா யாருமே சலைச்சது கிடையாது. ஸோ ஷியான் வந்து என்னைக்கு வந்து ஷியானோட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சனும் பல வெளிநாட்டுக்கு அழைச்சி போயிருக்காங்க. அவங்க கூட இங்கே அனுப்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஷியான் விட முடியாத கூட எனக்கு பிளாக் பெல்ட் கொடுக்க வச்சாங்க. ஸோ அப்போ கூட நான் வந்து முழு மனது கூட கொடுக்கல. அப்பயே ஷியான்னு சொல்லிட்டு ஷியான் அந்த கண்ணாடிக்குள்ளே இருந்துட்டு பார்ப்பாங்க, இங்கே பெல்ட் கொடுக்க சொன்னாங்க. ஒரு 2 டீமுக்கு பிளாக் பெல்ட் கொடுத்தேன் அவங்களோட சரியாக இருப்பேன். ஸோ அப்போ கூட நான் ஷியான்ட்ட சொன்னேன், ஷியான் நான் முழு மனதோட கொடுக்கலன்னு. அப்போனா நேராகவே சொன்னேன். அன்னைக்கு நான் இன்சார்ஜ் போடணும்னு சொல்ல கூட நான் ஷியான்ட்ட சொன்னேன், இல்லை ஷியான் நான் சொல்கிறேன் ஆஃப்டர் மை டெத் தான் அதுக்கு எவ்வளோ காலங்கள் இருக்குது ஷியான் அப்படின்னு சொன்னேன். இது நான் முழு மனதோட ஏற்றுக்கிட்டு தான் நீங்கள் நினைக்கிறீங்க, நிச்சயமாக இல்லை. ஷியான் ஒரு கட்டளை விட்டுருக்காங்க, அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து பெரியவங்க சின்னவங்க நானும் சீஃப் அப்படிங்கிறது கிடையாது. பக்கத்தில் இருக்க ஒவ்வொருத்தரும் சீஃப் தான். ஸோ வேணால் நான் சீனியராக இருக்கலாம், பெல்ட் வாங்கியிருக்கலாம், ஸோ அடுத்தடுத்து பெல்ட் வாங்கிக்கலாம். ஸோ பெல்ட் இஸ் நத்திங் ஷியானு சொல்லிட்டு நீங்கள் ஒயிட் பெல்ட்டை கட்டிட்டு தான் நம்மளுக்கெல்லாம் ஷியான் வந்து பெல்ட்டை கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தெரியும் 9th டான் 10th டான் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே ஒரே ஒரு ஷியானோட விருப்பம் தான். நீங்கள் ஷியானோட இதை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷியான் இஷன்ஜு கராத்தே மட்டும்தான் உங்களோட பேஜ் இருக்கணும். நீங்கள் அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண முடிந்தால் மட்டும்தான் நம்ம வந்து கொண்டு போக முடியும். ஏன்னா எல்லாருமே நிறைய சைடில் கிராண்ட் மாஸ்டராக இருக்கீங்க. எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ எல்லாருமே ஒரு இதுக்கு வந்து ஹெட்டாக இருக்கீங்க. ஸோ சுப்பீரியராக இருப்போம். ஸோ நீங்கள் உங்களோட சப்போர்ட்டு நீங்கள் அந்தந்த சைடில் இருங்க. ஸோ ஷியான் ஹுசைனி இஷன்ஜு கராத்தே நான் என்னோட கிளப்பு எந்த கிளப்பாக இருந்தாலும் சரி ஷியானோட இதயத்தில் நம்ம அவங்களோட இதை வச்சுருக்கணும். அதனால் அந்த ஷியான் ஹுசைனி இஷன்ஜு கராத்தே அப்படிங்கிறது மட்டும் நம்ம எல்லாருமே தயவுசெய்து ஷியானோட இது விருப்பம் தான். எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ ஷியான் சொன்ன மாதிரி ஐபன் சொன்ன மாதிரி ஒரு வேர்ல்டு டோர்னமெண்ட் நடத்தணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் முயற்சி பண்ணால் மட்டும்தான் முடியும். நானும் உங்கள் மாதிரி தான், ஏன்னா ஃபுல் சப்போர்ட் பண்ணுறது நான் ரெடி. நீங்களும் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறது தான் ஒரு வேர்ல்டு டோர்னமெண்ட் பண்ணலாம். ஸோ அன்றைக்கி ஷியான் வந்து என்னை சீப்பாக பண்ணிவிட்டு நான் பேசுகிற ஷியானுக்கு என்னோடய ஒரு இது அனுப்பி விட்ருக்கேன். அது அவங்க மகிமா சென்சாய்க்கும் காமனாவுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அவங்கள்ட்ட. ஷியான் நம்ம அடுத்த ஒரு டோர்னமெண்ட் சென்னையிலே அங்கே வச்சாலும் ஷியானோட கட்டாஸ் அவங்க மேப் பண்ண கட்டாஸ் அவங்க ஃபவுண்டர் ஆஃப் த சச் எ கட்டாஸ் தாச்சிகதா, சான்சிவாசா, கேவுச்சுவாசா, ஏரிவாசா, சூக்கவாசால நம்ம வந்து காம்படிஷன் பண்ண முடியாது. அதனால் இந்த 4 கட்டாவும் டாச்சிகதா, சான்சிவாசா, தேவுச்சுவாசா, ஏரிவாசா இந்த கட்டாவை நீங்கள் எல்லாருமே டீச் பண்ணுங்க. ஒரே ஒரு ஷியானோட மெமோரியல் இதுக்கு கம்ப்ளீட்டு மெமோண்டோஸ் ஆனால் ஸ்பான்சர் பண்ணுங்க. அந்த டோர்னமெண்ட்டில் வந்து எவ்வளோ ப்ரைஸ்
அது கம்ப்ளீட்டாக நான் என்னுடைய ஓன் எக்ஸ்பென்ஸ், நான் என்னுடைய ஸ்பான்சர். ஏன்னா ஷியான் கண்டுபிடிச்சது அந்த கட்டா. இன்னைக்கு ஒரு 7-8 கண்ட்ரியில் வந்து அந்த கட்டாவை லைக் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே என்ன இடத்துல இருந்தாலும் சரி, எந்த சீஃபில் இருந்தாலும் சரி, ஸோ அந்த 4 கட்டாவை டீச் பண்ணுங்க. ஷியானோட முதல் டோர்னமெண்ட்டு, நம்ம ஷியானோட மெமரியல் டோர்னமெண்ட்டு அதில் தான் இருக்கும். அது ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க எல்லா ஸ்டூடெண்ட். ஷியானோட நம்ம எல்லாத்துக்கும் அது என்ன நேம் வச்சுருக்குன்னு நீங்கள் ஸோ ஒவ்வொருத்தரும் ஸோ இது வந்து ஷியான்ட்டு நான் எதுவுமே நான் உங்களுக்கு தெரியும், எந்த மீட்டிங்ல எல்லாத்துலேயும் தெரியும். ஷியான் வந்து ஓப்பனாக எதையும் பேசுவேன். அதனால் இன்ன வரைக்கும் வந்து ஷியான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஷியானோட அந்த ஒரு ஆசைக்காக நம்ம ஒரு மெமரியல் டோர்னமெண்ட் நடத்தும். அதுக்கப்புறம் எஸ்டின் டோர்னமெண்ட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.